காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும், ஒவ்வொரு கஷ்டத்திற்கும், ஒவ்வொரு வேதனைக்கு பிறகும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்துதான் இருக்கும். நம்பிக்கை இழக்காமல் இருக்கலாம், நம்பிக்கை இழக்காமல் காத்திருக்கலாம். நமக்கான அந்த மகிழ்ச்சியை காலமே நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு கண்மணியே, என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. உன் வாழ்விற்கான அதிரடி மாற்றத்தை நாளையே ஒவ்வொன்றாக சந்திக்கப் போகிறாய், பெறப்போகிறாய். இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு. உன் வாழ்வில் உன் வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்கப்பெற்று உனக்கானது உன்னிடமே வந்து சேரும். இது உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு, சத்திய வாக்கு, உண்மையான வாக்கு. நீ எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சியான தருணம் உன்னை தேடி வரும். நாளையிலிருந்து சந்தோஷம்தானே என் கண்மணியே? என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. முழுவதுமாக ஆசிர்வதிக்கப்படுவாய். அன்று உன் கண்கள் கலங்கும். சாயிநாதரே, நான் கேட்பது, நான் வேண்டியது, நான் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் தந்து விடுகிறீர்களே, எனக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது என்று என்னிடம் ஓடோடி வந்து நன்றியும் கூறுவாய். என் அன்பு கண்மணியே, உன்னை பற்றி தெரிந்து கொள்ள அதற்கான விடையை தேடி எங்கெங்கோ அலைந்து கொண்டே இருக்கிறாய். எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறாயே, உனக்காக நான் இங்கு இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறாய். எப்பொழுதுமே மறந்துவிட்டு எங்கெங்கோ போய் அலைந்து கொண்டிருக்கிறாய் உன் கேள்விகளை. உன் கேள்விக்கு விடையாக நான் இருக்கும் பொழுது நீ எங்கு போய் தேடுகிறாய்? காலத்தின் கட்டளையாக நான் உனக்கு தாயாக, தகப்பனாக, நல்ல ஒரு குருவாக உனக்கு கிடைத்தது உலகறிய அதிசயம். அது காலத்தின் கட்டாயமும் கூட. அதே போலத்தான் நீ என்னுடைய குழந்தையாக, பொக்கிஷமாக, என்னுடைய கண்மணியாக, உண்மையான நம்பிக்கையுடைய பக்தியாக கிடைத்தது நான் செய்த அதிசயம், நான் செய்த புண்ணியமும் கூட. உன்னுடைய அழகான கால்களை நகர்த்தி கொண்டு, சாயிநாதரே, என்னை எப்பொழுதும் குழந்தையாகவே பார்க்கிறீர்களே, நான் தனியாக அடியை எடுத்து வைக்கவே முடியாதா? நான் இன்னும் வளரவே இல்லையா என்று என்னிடம் வந்து கேட்கிறாய். என் அன்பு கண்மணியே, நீ எப்பொழுதும் என்னுடைய சிறு குழந்தைதான், என்னுடைய பொக்கிஷம்தான், என்னுடைய முத்தான கண்மணிதான். நீ எவ்வளவுதான் வளர்ந்தாலும் எனக்கு நீ எப்பொழுதும் சிறு பிள்ளைதான். உன் மனதிற்கு என்ன தேவை, உன் வாழ்விற்கு என்ன தேவை என்பதை நீ என்னிடம் வந்து கேட்டால்தான் நான் கொடுப்பேன் என்றில்லை. நீ கேட்காமலேயே அனைத்தையும் அள்ளி கொடுப்பேன். என்னுடைய கண்மணிக்காக மடி நிறைய கொடுப்பேன். கை நிறைய பெற்றுக்கொள், சந்தோஷமாக வாழு. நீ என்னுடைய பொக்கிஷம். உன்னையும் உன் வாழ்வையும் கேவலப்படுத்துபவர்களை, உன் வாழ்வை காயப்படுத்துபவர்களை, உன் மனதை வேதனைப்படுத்துபவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நானே சர்வாதிகாரி, நானே சத்தியம் என்று சொன்ன பிறகும், என்னை முழுவதுமாக நம்பிய பிறகும் மற்றவர்களுக்கு நீ ஏன் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்து கொடுக்கும் உன் சாயி தேவா, உன் வாழ்வை வீணடிக்க நினைப்பவர்களை அப்படியே விட்டு விடுவேனா? அவர்களிடம் உன் குரோதத்தை காட்டாதே, உன் கோபத்தையும் காட்டாதே. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும், அனைவர்களையும். உன்னுடைய தாயாக, தகப்பனாக உன் கண்களுக்குள் இருந்து உன்னை நான் காப்பேன். குழந்தையே, கலங்காதே, வேதனைப்படாதே, வாழ்வை நினைத்து மருகி நிற்காதே. ஒவ்வொரு நாளும் உன் மனதில் இருக்கும், உன் மனதில் தெரியும் அழகான ரூபமாய் ஒவ்வொரு ரூபமாக நான் உன் கண்களுக்கு காட்சியளிப்பேன் தினமுமே.
தினம்தோறும் நீ என்னை கவனிப்பதற்கு முன்பாக நான் உன்னை எப்பொழுதும் எல்லா நொடியும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. சதா சர்வகாலமும் சாயியே சத்தியம், சாயியே அனைத்தும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளை மீது நான் எப்படி கோபப்படுவேன்? தற்பொழுது நீ இருக்கும் சூழ்நிலையை நான் நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் கோபத்தையும் அகங்காரத்தையும் முதலில் அடியோடு ஒழித்துவிடு. உன்னுடைய மனதிற்குள் நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே உன்னை என் கண்களுக்குள் வைத்து காத்து ரட்சிப்பேன் உன் சாயப்பா. எப்போது நீ என்னை அழைத்தாலும் நான் வருவேன். உன் கண்முன் வந்து காட்சியளிப்பேன். எல்லாம் மாறும். உன் வாழ்வும் ஒரு நாள் மாறும். கலங்காதே, அனைத்தும் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் பலிக்க செய்து உன் முகத்தில் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் காண நானும் ஆவலோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. உன் தந்தையாகவே நான் உறுதியளிக்கிறேன். மகிழ்ச்சியை, மிக பிரம்மாண்டமான மகிழ்ச்சியை கை நிறைய பெறப்போகிறாய். கவலைப்படாமல் இரு. இந்த நிமிடம் நம் வாழ்வில் நாம் வேண்டியது நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி ஏமாற்றுவேன்? நிச்சயமாக நீ நினைத்ததை உனக்கு நடத்தி காட்டி உன் முகத்தில் வரும் ஆனந்தத்தை பார்த்து ரசிப்பேன். உன் தகப்பனாக உன் சாயி தேவா. நீ வேண்டியது, நீ எதிர்பார்ப்பது உனக்கு எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் கூட நான் எப்படி அதை உன்னிடம் கொடுக்காமல் இருப்பேன்? எதற்குமே கலங்காதே என் குழந்தையே. உன் கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது. உன்னுடைய துயரங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. வசந்த காலமும் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் வேண்டுதல் எப்பொழுதுமே வீண் போகவே போகாது. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும், ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பிறகும், ஒவ்வொரு வேதனைக்கு பிறகும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கிறது. ஒளித்து வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்பிக்கை இழக்காமல் இருந்து பார். உனக்கான மகிழ்ச்சியை அந்த காலமே உன்னிடம் வந்து சேர்க்கும். வாழ்வில் மிகவும் முக்கியமான விஷயம் நாம் எங்கு நிற்கிறோம் என்பதல்ல, எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறோம். அது நம் வாழ்வை நோக்கத்திற்கான திசையில் சென்று கொண்டிருக்கிறோமா என்பதுதான் உண்மையிலும் உண்மை, முக்கியமும் முக்கியம். என் அன்பு குழந்தா, உன் வாழ்க்கையில் நாளை ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. சாயிநாதரே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் வரப்போகிறது. கூடிய விரைவில் நீ வாழப்போகிறாய் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவே இல்லையே என்றுதானே உன்னுடைய எண்ணமும் சிந்தனையும்? குழந்தையே, எப்பொழுதுமே மனதில் நேர்மறை சிந்தனைகளை வைத்துக்கொள். என் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி கொடுத்தமைக்கு நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் வாழ்வில் சந்தோஷத்தை புகுத்தியமைக்கு நன்றி என்று நன்றியை மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் அனைத்திற்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய சந்தோஷமான மனநிலை போல், உன்னுடைய பிரகாசமான எண்ணங்கள் போல், உன்னுடைய நன்றியை தெரிவிக்கும் குணத்தை போல் உன் வாழ்வு எப்பொழுதுமே நீ நினைத்த மாதிரியே உனக்காகவே நடக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம், நினைக்க வேண்டியது எல்லாம் உனக்கு வரப்போகும் ஆனந்தத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அனைத்திற்கும், இனி உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் அனைத்திற்கும் நன்றியை சொல்லிவிடு. உனக்கு நடந்தால் நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த நன்றியை சொல்லுவாயோ, அதே மனநிலையோடு அந்த நன்றியை முழுவதுமாக சொல்லிவிடு. சொல்லிக்கொண்டே இரு, எல்லா நேரமும் எல்லா நொடியும். நான் நன்றி கூறினால் எப்படியப்பா அனைத்தும் சரியாகும் என்று கேட்கிறாய்? குழந்தையே, ஆராய்ச்சி செய்யாதே. இப்படி செய்தால் நடக்குமா நடக்காதா என்று ஆராயாதே. அதை செய்து கொண்டே இரு. உனக்கான மகிழ்ச்சியும் அதிசயமும் அற்புதமும் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக வரும். நம்பிக்கையோடே செய். எதையும் ஆராய்ந்து செய்யப்படும். நடக்கும், முடியும்.
எல்லாம் நிகழும் என்று நம்பிக்கையோடு உன் மனதில் இருக்கும் எண்ணத்தோடு நீ அதை சொல்லிக்கொண்டே இருந்தால் நடக்காததை கூட நடத்தி வைக்கும் வல்லமை உன்னுடைய எண்ணங்களுக்கும் சொற்களுக்கும் உண்டு என்பதை மனதார நம்பு. உன் மனம்தான் உன்னுடைய வாழ்வாகவே அமையும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. எனவே நம்பிக்கையோடு நன்றி சொல், உள்ளன்போடு நன்றி சொல். நம்பிக்கையோடு அந்த நன்றியை அனைவருக்கும் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வந்தே தீரும். இப்படி செய்தால் எனக்கு என்னாகப் போகிறது என்று ஆராயாதே. ஏனென்றால் குழந்தையே, நடப்பது அனைத்தும் என்னுடைய திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒரு வழி தெரியுமென்றால் உன் சாயிநாதருக்கு 1000 வழி தெரியும். உனக்கு நல்லதை உன்னிடம் வந்து சேர்க்க 1000 வழிகளில் நான் சிந்தித்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாக அதிசயத்தை நடத்த நிகழ்த்த எனக்கு தெரியும். வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உனக்கு வரவேண்டியது விரைவில் உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயி தேவா உனக்காகவே செய்து முடிப்பேன். உன்னுடைய வார்த்தைகளும் உன் எண்ணங்களும் அனைத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கே கட்டளையாக அனுப்பப்பட்டு மீண்டும் அதே எண்ணங்களும் வார்த்தைகளும் உன்னிடமே வந்து சேரும். மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, மன நிறைவாக. அதனால்தான் குழந்தையே, அடிக்கடி நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே சொல், நல்லதை மட்டுமே பேசு. எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள், நேர்மறை சிந்தனைகளை உன் எண்ணத்தில் பதிய வைத்துக்கொள் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. எதை நீ அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கிறாயோ, எதை நீ ஆழமாக மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ, எதை உன் மனதில் மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறாயோ, அதுவே பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் ஒரு செய்தியாக போய் சேரும். நீ சொல்வது இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக பலித்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் உத்திரவாதம்தான். எனவே என் குழந்தையே, நல்ல எண்ணத்தை மனதில் வளர்த்துக்கொள். நல்ல சிந்தனையை உன் எண்ணத்தில் பதிய வைத்துக்கொள். நீ அப்படியிருந்தால் நீ நினைப்பதற்கு மேலாக, நீ ஆசைப்படுவதற்கு மேலாக, நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலாக இரட்டிப்பு நன்மையை நிச்சயமாக நான் உனக்கு செய்வேன், செய்தே காட்டுவேன். குழந்தையே, நீ எப்பொழுதும் என்னை நோக்கியே என்னுடைய பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு. உனக்கான புதிய புதிய பயணத்தையும் புதிய புதிய வழிகளையும் நான் உனக்கு உருவாக்குவேன். அந்த வழிகளில் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான புதிய வழியில் நீ சென்று உன் வாழ்க்கையில் பல பிரகாசமான முன்னேற்றத்தை கண்கூடாக காண்பாய். உனக்கு என்ன கவலை இருந்தாலும் உன் அனைத்து கவலைகளையும் தூக்கி உன்னுடைய சாயிநாதர் காலடியில் வைத்துவிடு. உனக்கு மனவேதனையாக இருக்கும் சமயத்தில் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் எடுத்து வந்து உன்னுடைய சாயப்பாவின் பாதங்களில் சரணடைந்து விடு. நீயும் பாதத்தில் சரணடைந்து விடு. உனக்கு மனவேதனை தரும் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை வெளி கொண்டு வர என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை நான் உனக்காக, என் செல்லமான கண்மணிக்காக செய்து கொண்டே இருப்பேன். இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்பார். எப்பொழுதும் மற்றவர்களின் ஆலோசனைகளையும் வாக்குகளையும் கேட்டுக்கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நீதான் சிந்தனை செய்ய வேண்டும். வழியை மட்டுமே உன் அப்பா காட்டுவேன். அந்த வழியில் சென்று வெற்றி அடைவதற்கான வழியை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன் என்பதையும் மறந்து விடாதே. உனக்கான வாய்ப்பு வரும் பொழுது அதை இறுக்கமாக பற்றிக்கொள். உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும் பொழுது அதை தீர்க்கமாக நம்பு. என் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்துவிட்டு என்னை வழிநடத்துங்கள் சாயிநாதரே என்று முழு நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிடு.
உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான வழியை, உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி செல்வதற்கான வழியை நான் உருவாக்கிக் கொண்டே இருப்பேன். எல்லா நொடியும், எந்த நொடி வேணாலும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழலாம், ஏற்றங்கள் நிகழலாம். 100% அனைத்தும் இனி நல்ல காலமாகவே மாறும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய புதிய வழியில் நீ பயணித்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்தையும் மாற்றியமைக்கும் சக்தி, வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. இனி எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம், அதிசயம் எல்லாம் ஒவ்வொன்றாக நிகழ்ந்து கொண்டே இருக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு. அதேபோல் உன் வாழ்க்கையில் நாளை உனக்கான ஒரு பெருமகிழ்ச்சி காத்து கொண்டுதான் இருக்கிறது. நானே அதை உன் கையில் சேர்க்க உன் சாயப்பாவும் நாளை நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வருவேன். வந்து அந்த பெருமகிழ்ச்சியை உன்னோடு பகிர்ந்து கொள்வேன். நான் இருக்கிறேன். இப்பொழுது மன அமைதியாக இரு. வெற்றியை பற்றி கவலை கொள்ளாதே. நான் உன்னோடு இருப்பதே மிகப்பெரிய வெற்றிதானே. உன்னுடைய தனிமையை நினைத்து நினைத்து கவலை கொள்ளாதே. இப்பொழுதுதான் உன் சாயி தேவாவோடு நீ இன்னும் நெருக்கமாக பழக முடியும். என்னோடு முழுமையாக பேசவும் முடியும். எனவே தனிமையை பற்றி கவலை கொள்ளாதே. உன்னை உயரத்திற்கு அழைத்து செல்லும் மங்களமான செய்தியை உன் சாயி தேவா கொண்டு வந்திருக்கிறேன். உன்னுடைய போராட்ட வாழ்க்கைக்கான மாறுதல்களுக்கான நேரம் இதுதான். நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கான பதிலை நான் நிச்சயமாக உனக்கு அளிப்பேன். பயப்படாதே, கலங்கி நிற்காதே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. எல்லாமே கூடிய விரைவில் விடைபெறும். அதுவரை மனதை போட்டு அலைக்கழித்து கொள்ளாமல் என்னாகிவிடுமோ ஏதாகிவிடுமோ என்ற பயத்தில் குழப்பிக்கொள்ளாமல் தைரியமாக இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உனக்குத்தான் வந்து சேரும். உன் வாழ்க்கைக்கு உனக்கு என்று எழுதப்பட்டது, உன் வாழ்க்கைக்கு இதுதான் என்று தீர்மானிக்கப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அது வேறு யாருக்கும் செல்லவும் முடியாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு அமைதியாக இரு. உனக்கான நற்பலன்கள் எல்லாமே உன்னை வந்து சேரும். தேவையில்லாமல் நீ வருத்தப்படுவதாலோ குழம்புவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. என்மேல் நீ வைத்த பக்தி உண்மையானது. அதை நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்மேல் முழு பாரத்தையும் வைத்துவிட்டு உன் மனதை போட்டு நீ இப்படி குழப்பிக் கொள்வதால் எந்த பயனும் ஆகப்போவதே இல்லை. கவலை எதற்கு உனக்கு? என்னுடைய மகிமைகளை கண்ட பிறகும் உன் மனதில் ஏன் இந்த குழப்பமும் வேதனையும்? உன்னுடைய தந்தையாகவும் தாயாகவும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்காக இந்த மனக்குழப்பம்? உன் கடந்த கால பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உன் கடந்த காலம் எப்படி வேணுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். உன்னுடைய எதிர்காலமும் வருவது வந்துதான் தீரும். ஆகவே உன்னுடைய இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இரு. உன் வாழ்வு இந்த நிமிடம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் சிந்தித்து கொண்டே இரு. அதைவிட நீ சிந்திக்க வேண்டிய எதுவுமே தேவையில்லாத விஷயம்தான். வருவது வந்துதான் தீரும். உன்னை விட்டு செல்வது சென்றே தீரும். நீ யோசிப்பதாலோ அதிகமாக சிந்தனை செய்வதாலோ எதுவுமே உன் வாழ்வில் மாறப்போவது அல்ல. வாழ்க்கையில் முன்னேறும் போது தோல்விகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். அதற்காக அந்த தோல்விகளையே மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் அப்படியே இருந்துவிடக்கூடாது. தோல்விதான் வெற்றியின் முதல் படி. தோல்விகளை சந்திக்கத்தான் மனம் தெம்பாகும். அத்தனையையும் எதிர்த்து நின்று போராட ஒரு தைரியம் உன் மனதில் வரும். தைரியமாக எப்பொழுதும் எங்கும் செல்ல முடியும். இதனால் வெற்றியையும் எளிதாக அடைந்துவிட முடியும். எனவே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் தைரியமாக
தன்னம்பிக்கையோடு உனக்கு வரும் அத்தனை போராட்டங்களையும் நேர்மறையான கண்ணோட்டத்தோடு எதிர்த்து நின்று பார். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சுபமாகவே இருக்கும். இதுதான் விதியின் விளையாட்டு. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். நல்லதோ கெட்டதோ நீ சந்திக்கும் எந்த ஒரு நிகழ்வும், நீ சந்திக்கும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நபராக இருந்தாலும் ஏற்கனவே விதிக்கப்பட்டதுதான். இந்த விதியின் விளையாட்டையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் சதியையும் நீ புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த விளையாட்டில், விதி என்னும் விளையாட்டில் சதி என்னும் சிக்கல்களிலிருந்து நீ மீண்டு விடலாம். இதோ என்னுடைய பிள்ளைக்கு விதியின் விளையாட்டையும் சதியிலிருந்து எப்படி மீள்வது என்பதை புரிய வைப்பதற்குமாக உன் அப்பாவாக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னிடம் எப்பொழுதுமே கேட்கும் ஒரே கேள்வி, ஏன், எதற்காக நடக்கிறது, எப்படி இதுவெல்லாம் என் வாழ்வில் நடக்கிறது என்ற கேள்வியை தேவை ஏற்படும் பொழுது கேட்க வேண்டும். நீயும் அதைதான் என்னிடம் கேட்டிருக்கிறாய். அப்படி கேட்க தவறினால் வாழ்க்கையே தவறிவிடும் பிள்ளையே. பூர்வ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்திற்குமே ஒரு காரண காரியம் இருக்கத்தான் செய்கிறது. எதுவுமே காரணம் இல்லாமல் உன் வாழ்வில் நடக்கவும் இல்லை, நடந்ததும் இல்லை, இனி நடக்கப் போவதும் இல்லை. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது என் பிள்ளையே. நீ கடன் பட்டவர்களும் உன்னால் கடன் பட்டவர்களும்தான் இந்த ஜென்மத்தில் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். நீ பட்ட கடனை தீர்ப்பதற்காகவே அல்லது உன்னால் பட்ட கடனை தீர்ப்பதற்காகவே அவர்களை இந்த ஜென்மத்தில் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். இதுதான் விதியின் விளையாட்டு, உன் வாழ்வில் நடக்கும் சதிக்கான அர்த்தமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களின் பங்கு என்ன? எத்தனை நாட்கள் தான் நீ அவர்களோடு பயணம் செய்ய வேண்டும்? உன் வாழ்க்கையில் இப்படி சதியோடு எத்தனை நாட்கள் தான் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான், ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். பிறவி பயன் தொடர்பில்லாமல் யாரையுமே நீ சந்திக்கப் போவதே இல்லை, சந்தித்ததும் இல்லை. எதை நீ கொடுத்தாலும் அதை மீண்டும் திரும்ப பெற்றேதான் ஆக வேண்டும். இதுதான் விதியின் விளையாட்டு. போன ஜென்மத்தில் நீ செய்த தார்ம தர்ம பலன்களின் புண்ணியங்களை இப்பொழுது சில சமயம் நீ பெற்றுக்கொண்டிருப்பாய். அதே போல தெரிந்தோ தெரியாமலோ நீ மற்றவர்களுக்கு கொடுத்த வலியும் வேதனையும் மீண்டும் இப்பொழுது நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாய். அவ்வளவுதான் விதியின் விளையாட்டு. எனவே ஒவ்வொரு முறை கவலைப்படும் பொழுதும், வருத்தப்படும் பொழுதும், கண்ணீர் சிந்தும் பொழுதும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள், நீ செய்த கர்மா கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள். உனக்கு சதி செய்பவர்கள், உனக்கு வலியை தருபவர்கள், உனக்கு மனவேதனையை கொடுப்பவர்கள், அவர்களின் கர்ம காலத்தில் அவர்கள் அதை மீண்டும் பெறத்தான் செய்வார்கள். விதி விளையாண்டு கொண்டேதான் இருக்கும், கர்மா சுழன்று கொண்டேதான் இருக்கும். ஆனால் உன்னுடைய தகப்பனாக நான் உனக்கு அறிவுரை கூறுகிறேன். உனக்கான கஷ்ட காலத்தில் யாரையுமே நிந்தித்து விடாதே, யார் மனதையும் காயப்படுத்த எண்ணி விடாதே. அவமானத்திற்கு 2 குணங்கள் இருக்கிறது என் பிள்ளையே. இதில் கோழையாக இருப்பவன் தற்கொலை செய்து கொள்கிறான், வீரனாக இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். இதில் நீ யார் என்பதை நீயே முடிவு செய்து கொள். வீரனா அல்லது நீ கோழையா? கோழைத்தனமாக இருக்காதே என் குழந்தையே, எப்பொழுதும் வீரனாகவே இரு. எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த, உன் வாழ்க்கையை காப்பாற்ற யாரையாவது தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றால் முதலில் போய் கண்ணாடியில் உன்முகத்தை பார். கோபமும் புயலும் ஒரே மாதிரிதான்.
அது ஆடின பிறகுதான் தெரியும் அடைந்த நஷ்டங்கள் எவ்வளவு என்று. வீணாக மற்றவர்களின் மேல் உன் கோபத்தை காட்டாதே என் குழந்தையே. கோபத்தோடு நீ சிந்திய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிச்சயமாக அள்ள முடியாது என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு மற்றவர்கள் மேல் கோபமாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து அமைதியாக சென்றுவிடு. வீணாக மற்றவர்களின் மனதை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. குழந்தையே, எப்பொழுதும் நிம்மதியை இழந்து விடாதே. உன் நிம்மதியை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை முழுமையாக நம்பு. நீ நினைக்கும் எதையும் யாராலும் இனி தடுக்கவே முடியாது. எனவே தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்க பிறந்திருக்கிறாய். உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என் குழந்தையே. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். நினைப்பதெல்லாம் நடக்கும். விரும்பியது எல்லாம் உனக்கு கைகூடும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு வந்து சேர்ந்தே தீரும். சாயிராம் 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 என்று சொல்லிக்கொண்டே உன்னுடைய வேதனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு, உன்னுடைய பிரார்த்தனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு என்னை அழை. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சகல சௌபாக்கியங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். சர்வ நிச்சயமாக வழங்குவேன். எதற்குமே கலங்காதே. இது நம் வாழ்வில் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏன் இந்த மன போராட்டம் உன் மனதில்? நான் நடத்துவேன் அனைத்தையும். நான் கிடைக்க செய்வேன் எல்லாவற்றையும். வீணாக உன் மனதில் கேள்விகளால் போட்டு துருவிக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய நிம்மதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் மன ஆறுதலுக்காகவும் போராட நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு ஏன் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? தைரியமாக இரு. அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? எதற்குமே கலங்காதே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆணவத்தோடு இருந்தால் அந்த குணம் உன்னை அனாதையாக்கிவிடும் என் பிள்ளையே. அன்பான வார்த்தைகள்தான் உனக்கு உயர்வை தரும். எனவே அன்பாக இரு. எப்பொழுதும் மற்றவர்கள் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இரு. தேவையில்லாமல் வருத்திக் கொண்டே இருக்காதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன்னை என் கரம் கொண்டு இழுத்து பிடித்து கொண்டு உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக மீட்டு எடுத்தே விடுவேன். உன்னை நல்ல வாழ்க்கையில் கொண்டு கரை சேர்ப்பேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். நிச்சயமாக மாறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? காரணமே இல்லாமல் என் நாவிலிருந்து சொற்கள் வரவே வராது. நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு காரண காரியத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதை நல்ல விதமாக புரிந்து கொள். காரணமில்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறாது. உன்னை என்னுடைய உயிராய் நான் காப்பேன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இரட்டிப்பாக கிடைக்க வழிவகை செய்வேன் உன் சாயி தேவா. நீ இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அந்த விஷயம், அந்த நிகழ்வு உன் வாயிற்கதவை தட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. சாயப்பா எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ கதறிய நாட்களெல்லாம் முடியும் தருவாயில் நெருங்கிவிட்டது. இனி ஆனந்தமான காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது என் கண்மணியே. காரணமே இல்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பதிவை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ அதிர்ஷ்டசாலி. நான் கண்டெடுத்த பொக்கிஷமான குழந்தை. உன் வாழ்வில் இனி நல்லது மட்டுமே நடக்கும். நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எதற்கும் கலங்காதே. உன் துன்ப நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பத்தை தர காத்து கொண்டிருக்கிறது. அகங்காரமிக்கவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவையாகிவிடுகிறன. அகங்காரத்தை தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய கோபத்தையும் தூர எறிந்துவிடு. உன் குருவின் போதனைகளை ஏற்றுக்கொள். நான் சொல்வது போல நடந்து பார். உன் வாழ்க்கை மாறுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுதுமே நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே, இன்னும் மேலே தூக்கி விடுகிறான் என்றுதான் அர்த்தம். நான் இருக்கும் வரை எதற்கும் கலங்காதே.
நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தினால் எப்பொழுதுமே நீ வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பாய். நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே இரு. எது நடந்தாலும் அப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும்.